வணக்கம். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 90 வருஷத்துல சைலண்ட் ஃபிலிம்ல இருந்து இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த படங்கள் வரைக்கும் தமிழ் சினிமா வந்து நிக்குது. அந்த சூப்பரான பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க தமிழ் சினிமாவோட இந்த 90 வருஷ பயணத்தை நாமளும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சத்தமே இல்லாத காலத்துல இருந்து சத்தம் முதலா ஸ்கிரீனுக்கு வந்த அந்த தருணத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்போதான் முதல் தடவையா சினிமா பேச ஆரம்பிச்சது. வெறும் காட்சிகளா மட்டும் இருந்த சினிமாவுக்கு சத்தான்னு ஒரு உயிர் கிடைச்சது. ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் அடடா இந்த புது பவரை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்ச நேரம் தான் அது. சரியா 1931ஆம் வருஷம். இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போதான் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையா வாய்ஸ் கிடைச்சது. அதுவரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ஸ்கிரீன்ஸ் முதலா பேச ஆரம்பிச்ச வருஷம் இது. அந்த படத்தோட பேரு தான் காளிதாஸ். ஆமாங்க, இந்த ஒரு படம் தான் மொத்த புரட்சிக்கும் ஆரம்ப புள்ளி. 1931ல ரிலீஸ் ஆன இந்த காளிதாஸ் தமிழ் சினிமாவை மௌனப் படக்காலத்துல இருந்து பேசும் படக்காலத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லலாம். சரி, சினிமா பேச ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் என்ன மாதிரியான கதைகள் அது சொல்லுச்சு? இங்கதான் கதைகளும் சரி, அந்த கதைகளோட நட்சத்திரங்களும் சரி, ஒரு புது அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா போனாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச புராண கதைகள், இதிகாசங்கள் இதெல்லாம் வச்சு தான் படம் எடுத்தாங்க. ஏன்னா சிம்பிள், அந்த கதைகள்லாம் மக்களுக்கு ஏற்கனவே மனப்பாடம். அதனால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப நாள் இந்த நிலைமை நீடிக்கல. மெதுவா ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சது. எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன் மாதிரியான மாபெரும் சூப்பர் ஸ்டார்ஸ் உள்ள வர்றாங்க. அவங்களுக்காகவே, அவங்களோட இமேஜுக்காகவே புதுசா சமூக கதைகள் எழுதப்பட்டுச்சு. அப்போதான் சினிமா புராணத்திலிருந்து இறங்கி வந்து நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களோட பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சது. அடுத்து 60கள் மற்றும் 70கள். அப்பா, தமிழ் சினிமாவோட பொற்காலம்னே சொல்லலாம். ஒரு கிரியேட்டிவிட்டி எரிமலையே வெடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த டைம். அது வரைக்கும் கதை, வசனம், நடிப்பு இவ்வளோதான். ஆனா இப்ப பாருங்க, பாட்டுன்னா துள்ளலா இருக்கணும், டான்ஸ்னா கலர்ஃபுல்லா இருக்கணும், ஃபைட் சீன்ஸ்னா அதிரடியா இருக்கணும்னு சினிமா ஒரு முழுமையான என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜா மாறிச்சு. குடும்பம், காதல், நட்புன்னு நம்மளோட எல்லா உணர்ச்சிகளுக்கும் திரையில ஒரு வடிவம் கிடைச்சது. இதனால என்ன ஆச்சுன்னா, சினிமா வெறும் தியேட்டர்ல பார்க்குற ஒரு விஷயமா இல்லாம நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. நம்மளோட சந்தோஷம், துக்கம், காதல் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்தப்போ, அட இது நம்ம கதை மாதிரி இருக்கேன்னு மக்கள் சினிமாவோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆனாங்க. சரி, கதை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து டெக்னாலஜி. ஆமாங்க, அடுத்து வந்த டெக்னாலஜி புரட்சி சினிமா தயாரிக்கப்படுற விதத்தையே தலைகீழா மாத்திடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய கனமான ஃபிலிம் கேமராக்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற டிஜிட்டல் கேமராக்களுக்கு மாறணும். மியூசிக் கம்போஸ் பண்ண பெரிய பெரிய கருவிகள் தேவைப்பட்ட காலம் போய் ஒரு கம்ப்யூட்டர்லயே மொத்த பாட்டையும் உருவாக்குற நிலைமை வந்துச்சு. அப்புறம் சிஜி, கிராஃபிக்ஸ் சொல்லவே வேணாம், நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களை எல்லாம் ஸ்கிரீன்ல கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். 2000கள்ல ஒரு கதை பஞ்சம் வந்துச்சு. அதாவது புதுசா கதை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுனாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, படங்களெல்லாம் ஒரே மாதிரி வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு, ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த வருஷம் முழுக்க வரிசையா பேய் படங்களா வரும். அப்போ அந்த கதை பஞ்சத்திலிருந்து தமிழ் சினிமா எப்படி வெளியே வந்துச்சு? அதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த புது சினிமாவின் தொடக்க புள்ளி. கடைசி 10 வருஷத்தை தமிழ் சினிமாவோட மறுபிறவின்னு தைரியமா சொல்லலாம். இளம் இயக்குனர்கள் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. அவங்க இந்த மாதிரி தான் படம் எடுக்கணும்னு எந்த வட்டத்துக்குள்ளேயும் சிக்காம, இதுக்கு முன்னாடி யாரும் பேசாத ரொம்ப போல்டான கதைகளை ஸ்கிரீனுக்கு கொண்டு வராங்க. இது கூடவே கடந்த சில வருஷமா நாம எல்லாரும் ஓடிடி உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி விஷயங்கள் வந்ததால தியேட்டருக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாம நம்ம வீட்ல இருந்தபடியே நம்ம போன்லயே புது படங்களை பார்க்க முடியுது. இது படம் பார்க்குற நம்ம பழக்கத்தையே மாத்திடுச்சு இல்லையா? சோ இந்த 90 வருஷ பயணத்தோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான்: சினிமா என்பது பொழுதுபோக்கு அம்சத்தை தாண்டி மக்களின் வாழ்வியலில் ஒன்றாக மாறிவிட்டது. நிஜம்தானே? இது வெறும் டைம் பாஸ் இல்ல, நம்ம கலாச்சாரத்தோட, நம்ம வாழ்க்கையோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகிடுச்சு. கடந்த 90 வருஷ பயணம் இப்படி இருந்துச்சுன்னா, அடுத்த 90 வருஷத்துல தமிழ் சினிமா எப்படி இருக்கும்? டெக்னாலஜி இன்னும் எங்கேயோ போக போகுது, கதை சொல்ற விதம் மாறப்போகுது. அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.